ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மகாநதி சீரியல் சீசன் 2 ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இந்த கதைய எப்படி மாத்திருக்கிறேன்னா, காவேரிக்கு நினைவு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கதைய நான் கொண்டு போயிருக்கிறேன். ஆனா, இன்னைக்கு நான் ஷூட் பண்ற டேட் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை இருக்கு. டேட்ட நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு வியாழக்கிழமை ஜூன் 25. இப்போ கரெக்ட்டா மணி 11:15. இன்னைக்கு எபிசோடு நான் பார்த்து முடிச்சுட்டேன். இன்னைக்கு எபிசோடு வரைக்குமே மகாநதி சீரியல்ல காவேரிக்கு நினைவு திரும்பாம தான் கல்யாணம் நடக்க போதும்னு எனக்கு தோணுது. ஒருவேளை நினைவு திரும்பிட்டா இந்த கதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்ல வேண்டாம், அந்த கதை இருக்கிற ஃப்ளோவுக்கு எனக்கு கொண்டு போங்க அப்படி நீங்க சொன்னீங்கன்னாலும் நான் அதையும் மாத்தி உங்களுக்காக மறுபடியும் ரீரைட் பண்ணி கண்டிப்பா கொண்டு வரேன். மறக்காம இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோக்குள்ள போகலாம். கொடைக்கானல் மலைப்பாதையில நம்ம விஜயோட ட்ரேட்மார்க் காரான சிகப்பு கலர் மகேந்திரா கார் மெதுவா மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. காலையில பெஞ்ச மழையில அதனுடைய ஈரம் அங்க இருக்கிற மரங்களோட இலைகள்ல ஒட்டிக்கிட்டே இருக்கு. மலைப்பாதையில முதல் வளைவுல திரும்பும்போது அந்த சில்லென காத்து காருக்குள்ள நுழையுது. காரோட விண்டோ கண்ணாடிய முழுவதுமா இறக்கிட்டு காவேரி அந்த குளிர கண்மூடி ரசிக்கிறான். அவன் மனசுக்குள்ள பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை, மறந்து போன மெமரிஸ், இப்போ புதுசா கிடைச்சிருக்கிற இந்த லைஃப் எல்லாத்தையும் ஒரு ரீவைண்ட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. மேல இருந்து சன்ரூஃபை திறந்துட்டு அம்மு பாப்பா எழுந்து மேல வானத்தை பார்த்துக்கிட்டே, அப்பா மேக கையில பிடிக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு உற்சாகமா கத்துறான். அவ கையை நீட்டி சிரிச்ச அந்த அழகை பார்த்ததும் காவேரி முகத்துல ஒரு அழகான சிரிப்பு. காரை ஓட்டிட்டு இருக்கிற விஜய் ஒரு கணம் தன்னோட மனைவி திரும்பி பாக்குறாரு. அவ கண்ணுல ஒரு சின்னதா ஒரு ஈரம். என்ன காவேரி, கண் கலங்குற மாதிரி இருக்க அப்படின்னு அவன் அக்கறையா கேட்க, காவேரி ஒரு சின்ன சிரிப்போட, இல்ல விஜய், இப்போதான் எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள இறங்கு. இந்த 5 வருஷம் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்திருக்கேன். எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியல. நீங்க யாருன்னு தெரியாது, அம்மு ஏன் நான் உங்க மனைவியும் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்படியே வெளியே தெரிஞ்ச அந்த பனிமூட்டத்தை பார்த்துக்கிட்டே, ஆனா இப்போ நினைச்சு பார்க்கும்போது நான் தெரியாம கடந்து போன அந்த 5 வருஷத்துல நீங்க என்ன எங்கெல்லாம் தேடி இருப்பீங்க அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு கேட்கிறேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அமைதியா இருந்த நம்ம விஜய் ஒரு பயங்கர பிரீத்துல அவன் சொன்ன வார்த்தை எல்லாரையுமே அதிர வைக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் உன்னை தேடவே இல்லை காவேரி அப்படின்னு அவன் சொல்லிட்டோம். காவேரி அதிர்ச்சியா, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறான். ஆமா, அந்த விபத்துல நீ இறந்துட்டேன்னு எல்லாரையும் என்ன நம்ப வச்சுட்டாங்க. நீ உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு போலீஸ் கூட சொல்லிட்டாங்க என்கிட்ட. என் உலகமே இறந்து போச்சு. அம்மு பாப்பாவை மட்டும்தான் ஒரு மிஷின் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு விஜய் சொல்லும்போது காவேரியோட கண்ணில் அப்படியே கலங்கிடுச்சு. கண்டினியூ பண்ணி பேசியிருந்த விஜய் அப்படி இருந்தவன உசிப்பிட்டது ஒரு தற்செயலான சந்திப்பு தான். காஞ்சிபுரத்துல ஒரு நாள் டிராபிக் சிக்னல்ல என் கார் நின்றுட்டு இருந்துச்சு. அப்போ கூட்டத்துல ரோட்டை கடந்து போயிட்டு இருந்த உன்னை பார்த்தேன். என்னோட இதயமே ஒரு நிமிஷம் நின்றுடுச்சு. பதட்டத்துல கார்ல இருந்து இறங்கி ஓடி வந்தேன். ஆனா அந்த கூட்டத்துல நீ மறைஞ்சிட்ட. வந்தது நீதானா உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்ததுனால எனக்கு வந்த பிரம்மையான்னு எனக்கு சந்தேகமா போச்சு. அதுக்கப்புறம் உன்னை அந்த ஏரியா பல நாள் பைத்தியம் மாதிரி சுத்தி சுத்தி தேடினேன். அப்படி தேடித்தான் ஒரு நாள் உன் வீட்டை கண்டுபிடிச்சேன். அப்படி அவன் சொன்னதும் இதை கேட்ட காவேரிக்கு ஆச்சரியமா, என்னது ஏன் வீடா, அப்புறம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்கிறேன். உங்க அம்மா கதவு திறந்தாங்க, உன்னை பார்க்கணும் பேசணும்னு சொன்னேன். உள்ள போக முயற்சி கூட பண்ணேன். ஆனா அவங்க தம்பி நீங்க யாருன்னே தெரியாது, முதல்ல இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் காவேரிக்கு தன்னோட அம்மாவோட ஞாபகம் வருது. அந்த இடத்துல ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு உனக்கே தெரியும். நான் உன்னை பார்க்க வந்தப்போ நீ என்னை பார்த்து பயந்துட்டே இருந்த. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா என் பின்னாடியே ஓடி வந்தாங்க. அப்போதான் நடந்ததெல்லாம் சொன்னாங்க. அந்த ஆக்சிடென்ட், டாக்டரோட கன்சர்ன் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. முதல்ல எனக்கு கோவம் வந்துச்சு, எப்படி என்னோட வைஃபை இருந்து பிரிக்க முடியும்னு. ஆனா அடுத்த நிமிஷம் புரிஞ்சிச்சு, அது உன் உயிரை காப்பாத்துறதுக்கு தான். விஜய் இப்படி சொல்ல சொல்ல காவேரிக்கு கண்கள் மறுபடியும் கலங்குது. அவ தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கிறான். விஜய் சிரிச்சுக்கிட்டு அவளை கூல் பண்றான். அந்த கார்ல ஒரு அழகான ஒரு சைலன்ட் சிச்சுவேஷன் உருவாகுது. மெதுவா நம்ம எஸ்பிபி பாடல் ஒன்று ஒலிக்குது. அதை கேட்ட காவேரி, சரி இப்போ நம்ம எதுக்கு கொடைக்கானல் போறோம் அப்படின்னு கேட்கிறான். விஜய் ஒரு சின்ன ஸ்மைலோட, உன்னை பிரிஞ்சு ரொம்ப நாள் இருந்துட்டேன் காவேரி, ஆனா உன் நினைவுகளோட மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த நினைவுகள் இருந்த இடத்துக்கு உன்னையும் கூட்டிட்டு போகணும்னு தோணுச்சு. அங்க ஒரு வாரம் இருப்போம்,
அப்புறம் நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவோம். இது என்னோட பிளான் மட்டும் இல்லை, அம்மு பாப்பாவோட பிளான் தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. காவேரி அம்மு கொஞ்சிக்கிட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு தான் மனசுக்குள்ள ஒரு கேள்வி உருவாகுது. ஆமா, இவளுக்கு காவேரின்னு ஏன் பேர் வச்சீங்க அப்படின்னு கேட்ட உடனே விஜய் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்து லைட்டா சிரிக்கிறான் காவேரி பார்த்து. அட பாவி, நான் செத்துட்டேன்ட்டு என் பேரை உன் பிள்ளைக்கே வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. காருக்குள்ள ஒரே சிரிப்பு சத்தம். விஜய் அமைதியா, இன்னும் கொஞ்ச நாள் போனா பழைய காவேரி முழுசா திரும்பி வந்துடுவா போலையே அப்படின்னு சொல்ல, காவேரி அவன் தோல்ல சாஞ்சுக்கிட்டு, பழைய காவேரி இல்ல, நான் என்னைக்குமே உங்களோட காவேரி தான் அப்படின்னு சொல்றான். கார் அந்த ஹீல்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த ரெட் கலர் கார் அந்த கொடைக்கானல் குளிர கிழிச்சுக்கிட்டு ஒரு பழக்கமான வீட்டுக்கு முன்னாடி போய் வந்து நிக்குது. காரை ஆஃப் பண்ணிட்டு வெளியே பார்த்தா வாசல்ல சர்ப்ரைஸா நிவின் நிக்கிறான். அம்மு பாப்பா துள்ளி குதிச்சுட்டு ஓடி போய் நிவினை கட்டி பிடிச்சுக்கிறான். என்ன நிவின், நீங்க எங்க அப்படின்னு விஜயும் காவேரி ஆச்சரியமா கேட்க, 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு கொடைக்கானல் வரீங்க, கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதான் ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டேன், நீங்களே உள்ள வந்து பாருங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க நிவின். 3 பேரும் உள்ள போறாங்க. ஒரு சாதாரண அழகான நடுத்தர குடும்ப வீடு தான். ஆனா ஒவ்வொரு மூலையிலயும் நினைவுகள் கொட்டி கிடக்குது. அம்மு பாப்பா வீடு முழுக்க ஓடி ஓடி சுத்தி பாக்குறேன். காவேரி அந்த வீட்டு சோற்றை வருடிக்கிட்டே ஜன்னலை தொட்டு கண்களை மூடி அந்த பழைய காவேரியா மாறுறான். இந்த வீடு இன்னும் என்ன மறக்கவே இல்லை விஜய் அப்படின்னு காவேரி சொல்ல, நீயும் இந்த வீட்டை மறக்கல அப்படின்னு விஜயும் சொல்றாரு. கண்ணாலேயே 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த ரொமான்ஸ்க்கு நடுவுல, விஜய் ப்ரோ இங்க வாங்க அப்படின்னு நிவில் குரல் கேக்குது. உள்ள போன விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அந்த ரூம் முழுக்க மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ரோஜா இதழ்கள், மெழுகுவர்த்தி அப்படின்னு ஒரு முதலிரு அறை போல செட் பண்ணி வச்சிருக்கிறாரு நம்ம நிவின். என்ன நிவின் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு விஜய் கேட்க, 2வது முறையா கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அப்போ அதுக்கு செய்ய வேண்டியது கரெக்டா செய்யணும்ல அப்படின்னு நம்ம நிவின் சொல்லி கண்ணடிக்கிறாரு. இதையெல்லாம் பண்ண சொன்னது காவேரியோட அம்மா தான் அப்படின்னு நிவின் உளறி கொட்ட, அங்க ஒரே சிரிப்பல, வீடே அதிருது. எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க, காவேரி மெதுவா வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டே பால்கனிக்கு வராங்க. அங்க இருந்து தெரியற தேயிலை தோட்டத்தை ரசிச்சு பாக்குறாங்க. அவளுக்கு பின்னால இருந்துகிட்டு அம்மு பாப்பா 1000 கேள்வி கேட்கிறான். ஆனா அந்த தேயிலை தோட்டத்துக்கு நடுவுல நின்னுட்டு இருக்கிற ஒரு உருவம் காவேரி வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, பசுபதி. பல வருஷத்துக்கு அப்புறம் காவேரிய மறுபடியும் பாக்குறான். காவேரிக்கு அவன் அங்க இருக்கிறது தெரியாது. அவ மலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த தேயிலை தோட்டம், மேக மூட்டம், இதையெல்லாம் ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா பசுபதி முகத்துல இருந்த அந்த கடினமான பார்வை மெதுவா மாறி காவேரி அப்படின்னு அவன் மனசுக்குள்ள உச்சரிக்கிறான். சரியா அந்த நேரம் விஜய் காவேரி கூப்பிட அவ உள்ள போறான். பால்கனி வெறிச்சோடி கிடக்குது. ஆனா பசுபதி மட்டும் அசையாம அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டு. காவேரி உள்ள வந்ததும் விஜய் குளிச்சுட்டு ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கான். பாப்பா விளையாட ஓடி போறான். வீட்டுக்குள்ள ஒரு அழகான தனிமை. காவேரி மெதுவா நடந்து வந்து எந்த வார்த்தையும் சொல்லாம விஜயோட மார்புல சாஞ்சிக்கிறான். 5 வருஷம் ஏக்கம், தனிமை, அது எல்லாம் இந்த ஒரு நொடியில கரைஞ்சிடுது. காவேரி, இப்ப கூட சில நேரம் எனக்கு பயமா இருக்கு, நீ மறுபடியும் காணாம போயிடுவியன்னு அப்படின்னு விஜய் மெதுவா சொல்ல, காவேரி கலங்குறான். நான் உன்னை மறுபடியும் கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் இதுதான் என் பயம் அப்படின்னு அவன் சொல்ல, ஒரு மனைவியா நான் தோத்துட்ட மாதிரி தோணுது அப்படின்னு நம்ம காவேரி ஃபீல் பண்றான். ஆனா விஜய் அவளை தேத்தி, உன் மனசு எங்களை மறக்கல காவேரி அப்படின்னு அவளுக்கு புரிய வைக்கிறான். இந்த 5 வருஷத்துல நீங்க எப்படி என்ன காதலிச்சிங்களோ அதுதான் என்ன அதிகமா பாதிச்சது. நான் அதுக்கு ஈடு கொடுக்க முடியுமான்னு பயமா இருக்கு அப்படின்னு நம்ம காவேரி சொல்ல, காதலுக்கு ஈடு கொடுக்கணுமா? யார் சொன்னது? காதலிக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம விஜய் சிரிக்கிறான். உடனே காவேரி, இனிமே நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன், என்ன நடந்தாலும் உங்களை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் விஜய் அவளை இறுக்கமா அணைச்சிக்கிறான். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. விஜய், ஐயோ விஜய் ப்ரோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இருவரும் பதறி போய் விலகி நின்று பாக்குறாங்க. வாசல்ல ஒரு கையில டிஃபன் பார்சல், இன்னொரு கையில காய்கறி பையன் நிவின் வந்து நிக்கிறான். கதவெல்லாம் திறந்து போட்டு, என்ன ப்ரோ நடக்குது இங்க அப்படின்னு கண்களை விரிச்சுக்கிட்டு கேட்கிறாரு நம்ம நிவின். விஜய் காவேரி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நிவினை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பு சத்தத்தோட கொடைக்கானல் அந்த சில்லுன்னு காத்துல அவங்க புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க. ஆனா வெளியே காத்துட்டு இருக்கிற பசுபதி என்ன செய்ய போறோம், விஜய் காவேரி வாழ்க்கையில அடுத்து என்ன புயல் வீச போகுது அப்படின்னு பல கேள்விகளோட இந்த எபிசோட நான் முடிக்கிறேன்.